ஹரி ஓம். எல்லோரும் இன்புற்று இருப்பது நினைப்பதே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே. இப்பொழுது என்னுடைய சொற்பொழிவு பாகம் 3, ஆங்கிலத்தில் காஸ்மிக் கோட் இஸ் இல்யூஷன், அதாவது இந்த பிரபஞ்சத்தின் மூல சாஸ்திரம் மாயை என்பது அதை பற்றி. அப்பொழுது நான் ஏற்கனவே கூறியது போல கடந்த 2 பாகங்களில் ஒரு அணுவை நாம் பார்க்கும் பொழுது அது பார்ட்டிகளாக ரூபத்தில் அது வடிவம் பெறுகின்றது. அதை நாம் பார்க்காவிடில் அலைவரிசையாக அலைகளாக அது தென்படுவது வேவ் ஃபார்மேஷன் என்பார்கள். பார்க்கும் பொழுது அதே அணு ரூபம் வடிவத்தில் எந்த ரூபத்தில் மூலமாக அது செல்கின்றதோ, வட்டம் என்றால் வட்ட மூலமாக சென்றால் பின்னாடி இருக்கும் அந்த பலகையில் வட்ட வடிவு வரும். இல்லாவிடில் ஜன்னல் வடிவாக ஜன்னல் மாதிரி அல்லாவது ரிபன் மாதிரி நீளமாக ஓட்டை இருக்குமே, ஆனால் அதன்படி அதனுடைய உருவம் படுகின்றது பின்னாடி இருக்கும் பலகையில். நாம் அதை பார்க்காவிடில், சுடும் பொழுது அதை பார்க்காவிடில் நம்ம முகத்தை திருப்பிக் கொண்டால் அது அலைகளாக வேவ் அலைகளாக அது படுகின்றது பின்னாடி இருக்கும் பலகைகள். அதாவது இதற்கு மேல் விளக்கம் தேவையில்லை. நாம் நம்முடைய கண்களை திறந்து கொண்டு பார்க்கும் பொழுது நமக்கு எல்லாமே மாயை மூலமாக இருப்பதாக தெரிகின்றது. நன்றாக உறங்கும் பொழுது நமக்கு அது ஒன்றும் தெரிவதில்லை. நல்ல உறக்கம். இதுதான் மிகப்பெரிய தத்துவம். இந்த தத்துவத்தில் நிறைய பேர் அது ஆராய்ச்சி, பௌத்த சாஸ்திரத்தில் ஆராய்ச்சி செய்திருக்கிறார்கள். பிசிக்ஸ் உதாரணமாக ஆலன் ஆஸ்பெக்ட், அயான் பெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு மெழுகுவர்த்தி எடுத்துங்க. அது மெழுகுவர்த்தி எரிந்து கொண்டிருக்கிறது. அதுலேருந்து 2 எலக்ட்ரான் அணுக்களை நான் எடுக்கிறேன். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஒன்றை கையில் வச்சுக்கிறேன், ஒன்று தான் தூக்கி போட்டுடுறேன். இந்த எலக்ட்ரான் அணுங்கிறது கிட்டத்தட்ட நம்முடைய வெளிச்சத்தினுடைய வேகத்திற்கு அது போகிறது. வெளிச்சத்தில் இருக்கும் அணுக்களின் பேர் ஃபோட்டான்ஸ். அந்த வெளிச்சம் என்ன வேகத்தில் போகிறது? 3 லட்சம் கிலோமீட்டர் ஒரு வினாடிக்கு பறக்கின்றது. ஒரு வினாடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர். நமக்கு ஒரு மணிக்கூருக்கு ஏரோப்ளைன் 1000 கிலோமீட்டர் போகிறான், ஓகே. இது ஒரு வினாடிக்கு போயிட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு இதனுடைய அளவை நீங்கள் எடுத்துன்றீங்களா? உதாரணமாக தொட்டு பார்த்து ஆராய்ச்சி மூலமாக அளவை எடுக்கிறீங்கன்னா அது இப்படி கிளாக் வைஸாக சுற்றுகின்றது. கிளாக் வைஸ்ன்றது வடிவமாக கடிகார முள் பிரகாரம் இப்படி வடிவமாக வலது பக்கம் வடிவமாக சுற்றளவாக அது சுற்றுகின்றது. நீங்கள் அதை அளக்கும் பொழுது ஒரு 10 நிமிடம் கழித்து அது கோடானு கோடி கிலோமீட்டருக்கு அப்பால் அது போய் சேருகின்றது, போய் கொண்டிருக்கின்றது. அதை பிடித்து கொண்டு நீங்கள் அதை அளவை பார்க்கறச்சா அது ஆன்டி கிளாக் வைஸ் இல்லாமட்டா ஒன்றுமே இருக்காது, அப்படியே போயிட்டு இருக்கோம். அப்போது அந்த எலக்ட்ரான் அந்த அணுவுக்கு அத்தனையோ கோடிக்கணக்கில் பறக்கின்ற அந்த அணுவுக்கு தெரிகின்றது, என்னுடைய சகோதரனை இவன் அளவு எடுக்கிறான். இந்த சகோதரனை அளவு எடுக்கிறச்சா அதுக்கு புரியுறது. எப்படி புரியும்? தொடர்ச்சி இல்லாமல், தொடர்பு இல்லாம எப்படி புரியும்? அப்போ இந்த உலகமே எல்லாரும் பிணைந்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய அணுக்களின் அணுக்கள் பிணைந்து கொண்டிருக்கின்றது. அனோஹோ அணியான் மகதி மகியான் கடோபுரிஷத்துல யமதர்மராஜா நச்சிகேதனுக்கு சொல்லி கொடுக்கிறார் ஆத்மாவின் ரகசியத்தை. அணுக்களின் விட அணுனா பெருசை விட பெரியவன் தான் அப்படிங்கிறார் உதாரணத்துக்கு. அப்போ இந்த அணுக்கு எப்படி தெரியும்? இதை விட பாருங்க, பயாலஜிக்கல், அதாவது நம்ம உடல் உறுப்புகளின் ஒரு ஆராய்ச்சி நடத்தினார்கள். என்னுடைய உடம்பிலிருந்து ஒரு அணுவை, ஒரு செல் என்பார்கள் ஆங்கிலத்தில், செல் அணுவை எடுத்துக்கொண்டு 30 மைலுக்கு அப்பால் போய் அங்க ஒரு ஆராய்ச்சி கூடத்தில், லேப் என்ற கூடத்தில், டிஸ்க் என்ற ஒரு பாத்திரத்தில் அதை கல்ச்சர் செய்கின்றார்கள், அதனை வளர்க்கின்றார்கள். ஒரு சிறிது காலம், ஒரு 2 நாட்களுக்கு பிறகு வைத்துக் கொள்ளுங்கள். என்னுடைய செல்லை எடுத்துக்கொண்டு என்ன செய்கின்றார்கள் என்றால், இஇஜி எலக்ட்ரோ என்சிஃபிலோகிராம், இசிஜி எடுக்கிறோம் இல்லையா, ஹார்ட்ல இசிஜி எடுத்து கடன்னா ஒரு கிராஃப் ஷீட்ல அது வந்து வடிவம் கொடுக்கறது, ரூபம் கொடுக்கறது நமக்கு பார்த்துட்டு இருக்கோம், எல்லாருக்கும் தெரிஞ்சு. அதுக்கு பேர் கார்டியோகிராம். இசிஜினா மற்ற எலக்ட்ரிக்கல், அதாவது இந்த செல் என்று கூறுவார்கள். அந்த எலக்ட்ரிக்கல் சக்தியை, மின்சார சக்தி என்று வைத்துக் கொள்ளுங்களேன். இந்த மின்சார சக்தியை அவங்க அளவெடுக்கும் பொழுது இங்கே எடுக்கிறார்கள். என்னுடைய செல்லை எடுத்து இங்கே எடுக்கின்றார்கள். 2 நாட்களுக்கு பிறகு அதை ஒரு கிராஃப் ஷீட்டில் வடிவமைக்கிறார்கள். அதே தருணத்தில், அதே சமயத்தில் அங்கு ஆராய்ச்சியாளன் என்னுடைய செல் வளர்ந்து கொண்டிருக்கிறது ஒரு பாத்திரத்தில்.
அதை EEG மூலமாக அளவெடுக்கும் பொழுது 2 கிராஃப் ஷீட்டும் குறிப்பீடுகள், அளவுகள், அந்த வரைபடங்கள் ஒன்றாக இருக்கின்றது. என்னுடைய செல் எங்கப்பா இருக்கு? 30 கிலோமீட்டர் தள்ளி ஒரு ஆராய்ச்சி கூடத்தில் அவங்க ஆராய்ச்சி பண்றாங்க. என்னுடைய செல் தான். அப்போ தொடர்பு இருக்கின்றது. நடுவில் என்ன இருக்கு? இந்த 30 கிலோமீட்டருக்கு பெரிய தூரம் இல்லையா? ஒரு குட்டி அனுபவம் என்ன இருக்கின்றது? ஒண்ணுமே இல்லை. நீ வயறு கிடையாது, ஒன்றும் கிடையாது. நீ சும்மா தனியா நின்று ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க. அங்கேயும் என்னுடைய எலக்ட்ரிக்கல் EEG எடுக்கிற, ECG மாதிரி வச்சுக்கோ, ECG எடுக்கிறீங்க. ரெண்டும் ஒரே கிராஃப் ஷீட்டா இருக்கு. எப்படி இருக்க முடியும் தொடர்பு இல்லாம? அப்போ அணுக்களின் உலகம் வேற, கிளாசிக்கல் மெக்கானிக் வேற, குவாண்டம் மெக்கானிக்ஸ் வேற. குவாண்டம்ங்கிறது அணுக்களின் உலகம், அணுக்களின் உலகங்கள். சாதாரண கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் நமக்கு எல்லாம் தெரியும். கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் என்ன? ஒரு சக்தி, கெமிக்கல், ரசாயன மூலமா எலக்ட்ரிக்கல் கெமிக்கல் எனர்ஜி வர்றது, பிசிக்கல் எனர்ஜி இருக்கு, லைட்லேருந்து வர சக்திகள் இருக்கு, சூடுலேருந்து வர சக்திகள் இருக்கு, பிசிக்கல் எனர்ஜி இருக்கு, எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இருக்கு, கெமிக்கல் எனர்ஜி இருக்கு. இந்த மாதிரி பலவிதமான, அது மாதிரி பலவிதமான ரூபங்கள்ல நாம் இருக்கோம். எல்லாம் மாயை தான்ங்கிறாங்க. என்ன இருக்கு உனக்கு? அலைகளால் பிணைக்கப்பட்ட இந்த பிரபஞ்சம், இந்த பிரபஞ்சம் பல பிரபஞ்சங்கள் இருக்கலாம், இருக்குங்கிறாங்க. பல பிரபஞ்சங்கள் எல்லாமே ஒன்றுமே கிடையாது. எல்லாம் அலைவரிசைகளில் மிதந்து கொண்டு பிணைந்து கொண்டு இருக்கின்றது. நீ எப்படி ஒரு அணு, ஒரு எலக்ட்ரிக்கல் ஒரு சக்தியை போட்டு அது அஜிடேட் ஆகிறதோ, அது துடிக்கின்றதோ, அதே மாதிரி நீ மாயை மூலம் உன்னுடைய அந்த நிதானம், ஆழ்ந்த உறக்கம் துடிக்கின்றது. நீ எழுந்து பார்க்கின்றாய், உலகத்தை பார்க்கின்றாய், சந்திரனை பார்க்கின்றாய், நட்சத்திரங்களை பார்க்கின்றாய். ஆழ்ந்த உறக்கத்தில் நீ சந்திரனை பார்ப்பதில்லை. அதாவது நீ பார்க்கும் பொழுது அந்த அணு எந்த ரூபத்தில் நீ சுட்டாயோ, நினைத்து கொண்டு பார்த்து கொண்டு சுடுகிறாயோ அந்த ரூபத்தில் படுகின்றது. பார்க்காவிடில் ஒரே துப்பாக்கி, ஒரே இடம், ஒரே ஓட்டை, ஒரே ஆளு எல்லாம் வச்சுக்கோ, ஆட்டோமேட்டிக் தானியங்கி துப்பாக்கி தான். எப்படி அது அலைகளாக பார்க்க முடியும்? நீ முகத்தை திருப்பி கொண்டு நீ அது ஆட்டோமேட்டிக் கன், தானியங்கி துப்பாக்கியால சுட சொல்லி இந்த எலக்ட்ரான் அணுக்குள்ள எல்லாம் ஆராய்ச்சி. பிணைப்பு இருக்கின்றதா இருக்கா இல்லையா? என்னுடைய செல்ல அணு இங்கு அவன் என்னுடைய உடம்பிலிருந்து எடுத்துக்கொண்டு 30 கிலோமீட்டர் தாண்டி போய் அங்கே போய் பார்க்கும்போது 2 ஒன்றாக இருக்கின்றது அந்த கிராஃப் ஷீட்ல. எப்படி இருக்க முடியும்? இப்போ ஹோலோகிராம்னு ஒரு சயின்ஸ் வந்திருக்கு. அது என்ன சொல்றாங்கன்னா, சாதாரண கணக்கில் யூனிவர்சல் செட்டும்பாங்க, சப்செட்டும்பாங்க. ஒரு பெரிய யூனிவர்சல் செட்டு வச்சுங்களேன், ஒரு 100 வச்சுங்களேன், அதில் சப்செட்டு 5. ஹோலோகிராம் சயின்ஸ் பிரகாரம் the part contains the whole. அந்த பகுதி அந்த முழுமையை வைத்துக் கொண்டிருக்கின்றதாம். பகுதி ஒரு முழுமையின் பகுதியாக இல்லாமல் அந்த பகுதி முழுமையையே வைத்துக் கொண்டிருக்கின்றது. முழுமை, the whole, WHOLE, அந்த முழுமையை அந்த பகுதியை வைத்துக் கொண்டிருக்கின்றது. அந்த பகுதிக்குள் முழுமை இருக்கின்றது. அப்போ நமக்குள் ஆத்மா இருக்கின்றான். நாம் சிறிய உருவங்களாக இருந்தாலும் கூட மலைகளையும் காடுகளையும் விஞ்ஞானங்களையும் பிரபஞ்சங்களையும் நாம் பார்க்கும்போது நாம் ஒன்றுமில்லை. ஆனால் அந்த பிரபஞ்சத்தில் வீற்றிருக்கும் அந்த ஆத்மா, அந்த சக்தி நம்முள் இருக்கின்றது. எல்லாம் ஒன்றுதான். அந்த ஹோலோகிராம் சயின்ஸ் பிரகாரம் the part contains the whole, WHOLE. ஹோலோகிராம் சயின்ஸே அதுதான். அப்படி இருக்கும்பொழுது உண்மையில் என்ன இருக்கு? வெறும் அலைகள், பிணைக்கப்பட்ட, ஒன்றோடு ஒன்றாக பிணைக்கப்பட்ட அலைகளாக இருக்கின்றது. அது துடிக்கும் பொழுது மாயை மூலமாக நீ உலகத்தை பார்க்கின்றாய். மாயை மூலமாக நீ சந்திரன், சூரியன், இமயமலை, அந்த மலை, பக்கத்தில் இருக்கிற விண்மண்டலங்கள் எல்லாம் பார்க்கின்றாய். பாலை வழி, மில்கி வேங்கிறால், ஆண்ட்ரோமிடா கேலக்சிங்கிற பக்கத்து கேலக்சி, இதெல்லாம் நீ பார்க்கின்றாய். உன்னுடைய கணக்கு, உன்னுடைய டென்சிட்டி, ஆவரேஜ், எனர்ஜி எல்லாம் வருகின்றது. ஆழ்ந்த உறக்கத்தில் ஒன்றும் தெரிவதில்லை. இந்த ஆழ்ந்த உறக்கம் போலதான் இந்த வெப் வேவ் ஃபீல்ட். ஆனந்தம் தான் அது. ஆனந்தம் பிரம்மே திவ்யஜானம் தான் அது. அதாவது கடவுள் எனப்பட்டவர் பரமாத்மா. அவர் உன்னை தண்டிப்பதும் இல்லை, உனக்கு பரிசும் வழங்க மாட்டார். இந்த மாதிரி கூலி வேலையெல்லாம் அவர் செய்ய மாட்டார். இதுதான் இதனுடைய உள் கருத்து. இந்த ஆராய்ச்சிகளே போறோம். ஒரு எலக்ட்ரானை தூக்கி நான் போட்டுட்டு இங்க மெஷர் பண்றது, இங்க அளவெடுக்கிறது, அங்க அளவெடுக்கிறது, அதுக்கு தெரியறது. அதாவது இப்ப என்னுடைய உடம்புல மேட்டர் cannot be created or destroyed னு சொல்லுவோம் பிசிக்ஸ்ல. ஒரு பொருள் அழிவதும் இல்லை, அது உண்டாக்கப்படுவதும் இல்லை தான் பேசிக் டெனன்ட். ஐன்ஸ்டீனால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட, எல்லா விஞ்ஞானிகளாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு தத்துவம். அப்போ இந்த
என்னுடைய இருக்கிற செல் எப்படிப்பட்ட செல்லாக இருக்கலாம்? ஒரு 2000 முன்னாடி ஜூலியஸ் சீசர்னு ஒரு ராஜா இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அவனுடைய செல்லாக இருக்கலாம். இல்லை அலெக்சாண்டருடைய அப்ரஹாம் லிங்கனுடைய செல்லாக இருக்கலாம். மகாத்மா காந்தி என்னுடைய செல் உள்ள இருக்கலாம். யாரு கண்டா எந்த செல்? ஏன்னா செல்லுகள் அழிவதில்லை, அணுக்கள் அழிவதில்லை, உண்டாக்கப்படுவதும் இல்லை. ஸோ மாயை மூலமாக அது இருக்கின்றது. காலங்கள் எடுத்துக் கொடுங்கள். இன்றைய இறந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம் கிடையாது. ஏன்னா காலங்கள் நகர்வதினால் அது நிரந்தரமானது அல்ல. எது நிரந்தரமாக இருப்பதில்லையோ அது அழிவுள்ளதாக வந்து விடுகின்றது. அழிவுள்ளதாக வந்து விட்டால் அது அசத்தியம், அது பொய், உண்மைக்கு புறம்பான நிலை. உண்மையான நிலை என்பது நிரந்தர நிலை. அந்த நிரந்தர நிலை அழிவுக்கு உட்பட்டது அல்ல. அந்த நிரந்தர நிலைதான் பரமாத்மா. அந்த நிரந்தர நிலை விஞ்ஞான ரீதியாக அவர்கள் வெப் வேவ் ஃபீல்ட் அப்படிங்கிறார்கள். அந்த மைதானம் வந்து எல்லாம் ஒன்றோடு ஒன்றாக பிணைக்கப்படுகின்ற அணுக்களுக்கு ஒன்றோடு ஒன்றாக இணைந்து கொண்டிருக்கின்றது. இது நீ வேறு நான் வேறு இல்லை, வசுதைவ குடும்பம் என்று சாதாரணமாக சொல்லிவிடுகிறார்கள் நம்முடைய வேத சாஸ்திரங்களில். பகவானே சொல்றார், உத்தவ கீதால அவருடைய நண்பன் இருக்கான் உத்தவன். அப்போ பகவான் கடைசி காலங்களில் அவருடைய உடம்பை விடுற சமயத்தில் அவர் சொல்லி கொடுக்குறார். சாப்டர் 5 வேர்ஸ் நம்பர் 3 பகுதி சாப்டர் 5 வச்சனம் 3ல் வித்யா அவித்யா மம தனூஹு வித்தி உத்தவா ஷரீரினாம் மோக்ஷம் பந்தகரி ஆத்யே மாயையா மே நிர்மிதே. வித்யா சரி, அதாவது அறிவு, அவித்யா அறிவில்லாய்மை, வித்யா வித்யே இல்லை மம என்னுடைய வித்யா வித்யே மோக்ஷ பந்து. அது கொஞ்சம் அன்வயம் பண்ண சம்ஸ்கிருதத்தில். மோக்ஷங்கிறது விமோச்சனம். பந்து உங்களுடைய உடன்பிறப்புகளோடு இருக்கும் ஒட்டுதல். என்னுடைய வீடு, என்னுடைய தாத்தா, என்னுடைய பாட்டா, என்னுடைய அப்பா அம்மா எல்லாம் அந்த பந்துக்கள். மோக்ஷம் அந்த அட்டாச்மெண்ட் ஆங்கிலத்தில் ஒட்டுதல். மோக்ஷம் அந்த பந்து எல்லாம் கரியெல்லாம் பண்றதெல்லாம் என்ன? ஆத்திய வித்தி தெரிஞ்சுக்கோ உத்தவா, ஷரீரங்களுடைய இதெல்லாம் இந்த குணாதிசயங்கள் என்ன? வித்யை, அவித்யை, மோக்ஷம், பந்து, இதெல்லாம் தனுஹு என்னுடைய அவதாரங்கள். தனுங்கிறது உடம்புன்னு உண்டு, அவதாரங்கள் இதெல்லாமே என்னுடைய அவதாரம். எப்படி நான் நிர்மாணம் பண்ண? நிர்மித்தேங்கிறார். நான் பண்ண நிர்மாணம் மாயையா, என்னுடைய மம என்னுடைய மாயைனால் ஆள்வோடு உடன் மாயா மாயையா அப்படிங்கிறார். எல்லாமே அதான் தத்துவங்கள். நம்முடைய ஹிந்து பகவத்கீதையிலையும் உத்தவ கீதையிலையும் திருப்புர ரகசியங்கள் நீங்க படிக்கிறாள்னா தத்துவங்கள்லாம் ஆழ்ந்த விஞ்ஞான தத்துவங்களும் மனிதனுக்கு ஒரு துக்கம் வரும் பொழுது அவனுக்கு ஒரு நிவர்த்தி, துக்க விமோச்சனம், இதெல்லாம் படித்தா நமக்கு புரிஞ்சுக்கலாம். இவ்வளோதான்டா உலகம், அவ்வளோதான். அப்போ எல்லாருமே பிணைந்து இருக்கிறோம். வசுதெய்வ குடும்பம், நீ வேற நான் வேற எல்லாம் நம்ம ஹிந்து சாஸ்திரங்கள்ல மதங்களில் கிடையாது. விஞ்ஞானமும் அதுதான் சொல்றது. இப்பொழுது 3 பேர் நோபல் பரிசுகளை வென்றிருக்காங்க. அவங்க வேர்ல்ட் இஸ் அன்ரியல்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நம்முடைய சாஸ்திரங்களை படிச்சுட்டு அதோடைய இதில் படிச்சுட்டு எல்லாமே அன்ரியல், உண்மையானது அல்ல. பிரபஞ்சம், உலகம், இந்த உலகம்னா இந்த உலகம் கிடையாது, நம்முடைய உலகம் இல்லை. இந்த பிரபஞ்சம் முழுவதும் உண்மையானது அல்ல, உண்மைக்கு புறம்பானது என்று கூறுகிறார்கள். இத்துடன் என்னுடைய 3வது வசனத்தை பிரசங்கத்தை சொற்பொழிவை முடித்துக் கொள்கிறேன். மீண்டும் தொடர்கின்றேன். 4வது விபாகம். ஆங்கிலம் தெரியும் என்றால் நான் இதை பற்றி ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடியே புஸ்தகம் எழுதினேன். காஸ்மிக் கோட் இஸ் இல்யூஷன் நாட் ஃபர்மியான்ஸ் அண்ட் பாசான்ஸ்னு. அந்த புஸ்தகத்தை போன இதில் கூட காட்டினேன். அது அமேசான் கிண்டில்னு சொல்லுவாங்க. அதாவது எலக்ட்ரானிக் ஃபார்மேட்டில் அப்படியே உங்களுக்கு அதிலேயே பார்க்கலாம். இல்லைன்னா கூகுள் புக்ஸ் அங்கேயும் ஃபார்மேட்டில் கொடுத்துருக்கேன். ஹார்ட் காப்பி இல்லாமல் அப்படியே உங்களுக்கு கம்ப்யூட்டர் திறந்து அதில் அப்படியே படிக்கலாம் அந்த புத்தகங்களை. நேரம் இருந்தால் பாருங்க. அது வரைக்கும் பூயாத் தாவத் சுபமங்கலம். ஹரி ஓம்.